அல்லேலூயா ஸ்தோத்திரம். தினம் நடக்கும் சம்பவம். ஒரு இடத்துல இருந்து உட்காந்து பேசி கொண்டிருந்தோம். என்னென்ன அரசியல் எலெக்ஷன் வருது, ஒரு யூடியூப்பை திறந்தாலே இவர் சரியில்லை, அவர் சரியில்லை, அவர் சொன்னதை செய்யலை, இவர் சொன்னதை செய்யலைன்ட்டு மாற்றி மாற்றி போட்டுக்கிட்டு இருக்காங்களே. இதை பற்றி உங்கள் கருத்து என்னென்னா? ஆமாப்பா, மக்களாட்சி நடந்தாலும் மன்னராட்சி நடந்தாலும் அறியாமையில் இருக்கிற ஜனங்களுக்கு அறியாமையை கற்றுக் கொடுத்து, ஒடுக்கப்பட்ட ஜனங்களுக்கு விடுதலை கொடுத்து, அந்த விடுதலையை பேசுகிற எல்லா கட்சியும் ஜெயிச்சுக்கிட்டே இருக்குது. ஆமாம், ஒரு மக்களுக்கு வாக்குறுதி அதிகமாக கொடுத்துட்டு சுயநலத்துக்காக ஒரு ஜாதிகளுக்காகவும் இருக்கப்பட்டவனுக்காகவுமே தயவு பண்ண போது, இது தப்புன்னு எதிர்த்து குரல் கொடுத்த போது பாதிக்கப்பட்ட ஜனங்களும் மனச்சாட்சி உள்ள ஜனங்களும் அதுதான் கரெக்டுன்னு சொல்லி ஆட்சி மாற்றங்களை கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, ஒரு நேரங்களில் ஒரு சில தலைவர்கள் இறந்து போயிட்டாங்கன்னா உடனே அவர்களுடைய தொண்டர்கள் புது சொத்தை சேதப்படுத்துவாங்க. இப்போ கூட பார்த்தீங்கன்னா, நேபாள், ஸ்ரீலங்கா இந்த கண்ட்ரிகளில் வாலிப பிள்ளைங்க போய் கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டிகளை அடித்து நொறுக்கிறதுல ஒரு ஹாப்பியாக நொறுக்கினாங்க. இதெல்லாம் அவங்களுடைய பொருள் தாங்கிறது தெரியல. அவன் ஒரு 10 ரூபாயை யார்கிட்டையா கொடுத்துட்டு தரலன்னா அடிதடி போட்டு கொலையே பண்ணுவான். ஆனால் கவர்மெண்ட் சொத்தை, பல லட்ச ரூபா சொத்தை ஈஸியாக ஒரு சந்தோஷமாக பட்டாசு வெடிக்கிற மாதிரி அடிச்சு நொறுக்கிறானுங்க. இதெல்லாம் சிந்தனையற்ற செயல்கள். அப்படி தான் அரசாங்கங்களை மாற்றும்போது நான் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன்னு செய்துட்டு கடைசியில் பாதிக்கப்படும் மக்களுக்கு ஒன்றுமே செய்யாமல் சுயமாக வாழுகிற ஜனங்க கண்டுக்குவாங்க. அரசனுக்கு என்ன அறிவு இருக்கோ அது பொது ஜனங்களுக்கு இருக்கும், பொது ஜனங்களுக்கு என்ன அறிவு இருக்கோ அதான் அரசன் இருக்கும். வித்தியாசமான ஒன்றும் இருக்காது. சரி, ஏதோ அவருக்கு வந்த வழியில் அரசாட்சியில் இடம் கொடுக்கப்பட்டிருக்கும், அவ்வளோதான். அதில் ஒரு சில பேருங்க ஆட்சிக்கு பின்னாடி இருந்துட்டு தன்னுடைய ஜாதிக்காகவும் தன்னுடைய மதத்துக்காகவும் தன்னுடைய வாழ்வியலுக்காகவும் பிறரை கொடுமைப்படுத்திக்கிட்டு இருந்தது உலகம் தோன்ற நாள் முதல் இன்று வரைக்கும் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அதில் ஒடுக்கப்பட்டவங்கள ஒருத்தன் வெளியில் வந்தானா அவனை இல்லாத குற்றங்களை சொல்லி அவனை அமுக்கிறதுல சுயநலம் இருந்துகிட்டு இருக்கான். அவன்கிட்ட தப்பு இருக்கான்னு கேட்டால் கிடையாது. ஏன்னா காந்தியை போகும்போது, காந்தியை உங்கள்கிட்ட எங்கே, குடும்பி எங்கே, உன்கிட்ட பூநூல் எங்கேன்னு கேட்குறாப்புல. அதெல்லாம் இருந்தால் என்ன லாபம்னு கேட்குறாரு. அப்போ தான் பரலோகம் போக முடியுமா? போடா திருட்டு பசங்களா, நீங்கள் பண்ணுற அநியாயம்லாம் எனக்கு தெரியும்டா, அதனால் நீங்கள் போகிற பரலோகத்துக்கே நான் வரமாட்டேன்ட்டு ஒரு தன்னிச்சையெல்லாம் சொன்னார். அதே மாதிரி ஒவ்வொரு மதங்களிலையும் ஒவ்வொரு இடங்கள்லையும் தலைவர்களாக இருந்துக்கிட்டு அக்கிரமம் பண்ணுறது மக்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிடும். மக்கள் தெளிவாக இருப்பாங்க. அவங்க ஓட்டை குத்தும்போது கரெக்டாக குத்தி தள்ளிடுவாங்க. அப்போது முன்னாடி இருந்ததை விட இப்போ நாடு எப்படி நல்லா இருக்குன்னா உண்மையிலே நல்லா இருக்குது. ஏன்னா ஒரு அரசியல் தலைவர் இறந்து போன போது மக்கள் போய் சேதப்படுத்தினாங்க. அப்போ படித்தவங்க உட்காந்து இதுக்கு காரணம் என்னன்னு சிந்திச்சாங்க. அவர் இறந்து போன உடனே நம்ம வெளியே அறிக்கை விட்டால் இந்த மாதிரி கலவரம் வருது, அப்போ நம்ம போலீஸ் ஃபெடரேஷனை பக்காவாக டீம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அறிக்கையை விட்டோம்னா நம்ம கண்ட்ரோலை பண்ண முடியுன்ட்டு சிந்தித்து திட்டமிட்டாங்க படித்தவங்க. அதே மாதிரி திட்டம் போட்டாங்க. ஒரு சில தலைவர்கள் இறந்த போது அதை கரெக்டாக இறந்த டைமில் சொல்லாமல் அதர் டைமில் சொல்லி போலீஸ் ஃபெடரேஷன் போட்டு கலவரம் இல்லாமல் கரெக்டாக பார்த்துக்கிட்டாங்க. கரெக்டு. அப்போது நாடு பரிமாண வளர்ச்சி. அறிவானவங்க அறிவானதை சிந்தித்து வரும்போது அறிவில்லாதவங்க விலகி போகும். வெளிச்சம் வரும்போது இருள் நெய்கும் போகும். ஒரு வெளிச்சமே இருக்கும்போது அதில் இருளாக இருக்குன்னு சொன்னோம்னா பப்ளிக்கு அறிவு இருக்கு இல்லையா? நம்ம தண்ணி அடிக்காமல், நம்ம கந்து வெட்டி வாங்காமல், நம்ம மீட்ரு வெட்டி வாங்காமல் நம்ம ஏன் இதை வாங்குகிறோம், இதை ஏன் நம்ம செய்கிறேன்ட்டு மக்கள் சிந்திச்சிட்டாங்கன்னா அவனே பெரிய அரசாங்கம் தான். அவன் கரெக்டாக இருப்பான், கரெக்டாக செய்வான். அதனால் அரசாங்கம் கரெக்டாக போயிட்டுருக்குது. நாம் கரெக்டாக இருக்கணும். நாம் நம்ம குடும்பத்துக்காகவும் நாட்டுக்காகவும் சேதம் இல்லாமல் வாழ்ந்தாலே அரசாங்கம் நல்லாயிருக்கும். அல்லேலூயா, ஆமென்.